வணக்கம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா டெஸ்டிங் ஆஃப் ஹைபோதசிஸ்ல டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் சாம்பிள் அண்ட் பாப்புலேஷன் லெவல்ல வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி ஒரு வீடியோ பார்த்துருந்தோம். அதில் கேஸ் 1 அண்ட் கேஸ் 2ல பார்த்துருந்தோம். இன்னைக்கு அதோட கண்டினியூட்டி தான். பட் இந்த மெத்தடில் என்னென்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க, எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது மெத்தட் 1க்கான ப்ரொசீஜர்ஸ். ஸோ மாடல் 1 இதில் என்னென்ன டேட்டா கொடுப்பாங்கன்னா H0 ஈக்குவல் σ1 ஈக்குவல் டு σ2 அண்ட் H1 σ1 நாட் ஈக்குவல் டு σ2. ஸோ ஆல்டர்னேட்டிவ் ஹைபாதசிஸ் அண்ட் நல் ஹைபாதசிஸ் எப்பயும் போல தான் இருக்கும். இந்த டேட்டாவில் Z ஈக்குவல் டு S மைனஸ் சிக்மா பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2n hence relevant to நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் n of 0,1. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் டேட்டாஸ் எப்படி கொடுப்பாங்க, எந்த மாடல் கொடுத்தா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுன்னு இப்போ ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆயிருந்தாலே 5% வேல்யூ என்னன்னு தெரியும், 1% வேல்யூ என்னன்னு தெரியும். அதை நோட் பண்ணிக்கோங்க, நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். The standard deviation of heights of students from a university in the age group 15 to 20 was found to be 5. The standard deviation of height of 400 students of a college affiliated to the university was found to be 6.5. Is the difference significant? இவ்வளோதான் கொஷின். இந்த கொஷினில் பாருங்கள், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் ஹைட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் யூனிவர்சிட்டி இந்த குரூப் ஆஃப் 15 to 20 was 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேல்யூ கொடுத்துருக்காங்க. த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் ஹைட்ஸ் ஆஃப் 400 ஸ்டூடெண்ட்ஸோட வேல்யூ 6.5 கொடுத்துருக்காங்க. டேட்டாஸ் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. என்னோட வேல்யூ மொத்தத்துக்கு 400. ஸோ பாப்புலேஷன் பேஸ்டாக நமக்கு நோட் பண்ண வேண்டியது 8.5. அதை இங்கே கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இந்த வேல்யூவை தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து சாம்பிள் பேஸ்டாக கொடுத்தது 6.5. ஸோ அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. எழுதியாச்சு. இவ்வளோ தான் டேட்டா. ஸோ இந்த மாடலில் உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பாப்புலேஷனில் ஒரு டேட்டா, சாம்பிள் பேஸ்டாக ஒரு டேட்டா, இது ரெண்டு மட்டும்தான் கொடுத்துருக்காங்கன்னா இது எந்த டிஸ்ட்ரிபியூஷனில் ஒர்க் அவுட் பண்ணுறது, எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுங்கிறப்ப தான் நமக்கு இந்த மாடல் ஞாபகம் வரணும். நீங்கள் தனித்தனியாக பார்க்குறப்ப தெளிவாக புரியும். பட் மொத்தமாக ஒரு கொஷின் கொடுத்தாங்கன்னா இது எந்த மாடலில் கொடுத்துருக்குங்கிறதே நமக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிறப்ப ரொம்பலாம் நீங்கள் பார்க்க வேண்டாம். ஜஸ்ட்டு கிவன் டேட்டா எடுத்து எழுதிக்கோங்க. அந்த கிவன் டேட்டா ரிலவெண்ட்டாக நமக்கு என்னென்ன ஃபார்முலாஸ் தெரியும் நீங்கள் நோட் பண்ணிங்கனாலே போதும். அழகாக ஆட்டோமேட்டிக்காக நம்மளால் ஒர்க் அவுட் பண்ண முடியும். இப்போ இது சிங்கிளாக அந்த கொஷின் மட்டும் உங்களுக்கு யூனிவர்சிட்டி கொஷினில் கொடுக்குறாங்க அப்படின்னா இது என்ன டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கும் அப்படிலாம் நீங்கள் யோசிக்காதீங்க. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துருக்காங்க of students of university in the group of 15 to 20 was found to be 5. ஸோ இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. அதை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து இங்கே கொடுத்தது 400ங்கிறப்ப 6.5. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இது 8.5. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. அப்போ வேறு என்ன ஃபார்முலாவில் ஒர்க் அவுட் பண்ணலாங்கிறப்ப நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். இது 8.5 நோட் பண்ணிக்கோங்க. ஃபவுண்ட் டு பின்னு தானே கொடுத்துருக்காங்க. 55 மெம்பர்ஸ்ங்கிறப்ப நம்ம நோட் பண்ணிக்கலாம். நல் ஹைபாதசிஸ் H0ங்கிறது H0 ஃப்ரம் சிக்மா ஈக்குவல் டு 8.5. நம்ம என்ன பாப்புலேஷனில் எடுக்கிறோமோ அதை தான் இங்கே நோட் பண்ணணும். மியூ ஈக்குவல் டு நம்ம எழுதுவோம். ஸோ இங்கே டேட்டா இருக்கிறத எடுத்துக்கோங்க. ஆல்டர்னேட்டிவ் ஹைபாதசிஸ்னால் ஆட்டோமேட்டிக்காக நாட் ஈக்குவல்னு எழுதிங்க. லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் நம்ம நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில் ஒர்க் அவுட் பண்ணும்போது 5% எடுத்துக்கலாம். அப்போ கிரிட்டிக்கல் ரீஜியன் 5% லெவலாக நமக்கு எந்த பாயிண்ட் வரும்னு தெரியும். தட் இஸ் -1.96 to 1.962. அதை 96 அதை கோட் பண்ணிக்கலாம். டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபார்முலா தெரியும். ஸோ டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு S பை சிக்மா பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2n. அதை நோட் பண்ணிக்கோங்க. இதை ஒர்க் அவுட் பண்ணுங்கள். -6.66 வருது. கால்குலேஷன் பார்த்தது தனித்தனியாக அந்த வேல்யூ அந்தந்த வேல்யூ தெரியும். இந்த ரெண்டு வேல்யூ தாங்கிறப்ப ரெண்டு வேல்யூ தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி ஃபார்முலா எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் -6.66. இப்போ கன்க்ளூஷன் எழுதலாம். minus z alpha by 2 less than z alpha by 2 then accept H0 otherwise we reject H0. ஸோ இதை அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ கரெக்டாக இருக்குது. பட் இந்த ரெண்டு கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை. இது -6 பாயிண்டில் இருக்குது, இது -1 பாயிண்டில் தான் இருக்குது. அப்போ இதுதான் நமக்கு கிரேட்டஸ்ட் வேல்யூவாக இருக்கும். Therefore H0 rejected at 5% level of significant. ரெண்டு கண்டிஷனையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் நமக்கு அக்செப்ட் ஆகும். ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு ஒரு கண்டிஷன் ஃபெயிலியர் ஆனாலும் ரிஜெக்டட் தான். Therefore automatically H1 accepted. That is alternative hypothesis accepted. The difference is highly significant. அப்போ கண்டிப்பாக சிக்னிஃபிகண்ட்டாக தான் மாறும் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுக்கு இந்த ரெண்டு டேட்டா தான் கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் இந்த ஃபார்முலா இந்த ப்ரொசீஜரில் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். The standard deviation of population is 36. A sample of 1000 is drawn from it and standard deviation is found to be 33. Is it the difference significant? கொஷின் எவ்வளோ அழகாக ரெண்டு லைனில் கொடுத்துருக்காங்க. இந்த லைனை பார்த்தோன்னா நமக்கு இது எந்த டைப் ஆப்லாம் ரொம்ப யோசிக்க வேண்டாம்.
பாப்புலேஷனில் ஒரு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், சாம்பிளில் ஒரு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், டோட்டல் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான், 3 டேட்டா தான். அப்போ நமக்கு இந்த மாடலில் இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஐடென்டிஃபை பாங்க. இந்த 3 டேட்டா வச்சு நமக்கு ஃபார்முலா எழுத தெரியுமானா பாசிபிள் தான். அது நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸாக ப்ராப்ளம்ஸ் பார்த்துருக்கோங்கிறப்ப நமக்கு இந்த பேட்டர்னில் இந்த டேட்டா கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு தெரியும். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்லேயே இதை எடுத்துக்கலாம். ஸோ என்னங்கிறது 1000, பாப்புலேஷன் பேஸ்டாக கொடுத்தது 36 நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் சாம்பிள் பேஸ்டாக கொடுத்தது 33, அதை எஸ்ன்னு கோட் பண்ணிக்கோங்க. நல் ஹைபாத்தசிஸ் சிக்மா ஈக்குவல் டு நம்ம பாப்புலேஷன் வேல்யூ தான் எடுக்கணும் 36. ஆல்டர்னேட்டிவ் ஹைபாத்தசிஸ் நாட் ஈக்குவல் டு லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் 5% அண்ட் 1%. இன்கேஸ் நான் செக் பண்ணுறேன் ஏன் 5% தான் அக்செப்ட் ஆகுமா ரிஜெக்ட் ஆகுதா பார்க்கலாம். காமனாக நம்ம டேரெக்டாக ட்ரிவியலாக எடுக்கிறது 5%. இன்கேஸ் நான் 1% பாசிபிளான்னு பார்க்க போகிறேன்னா நீங்கள் அதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. கிரிட்டிக்கல் ரீஜன் அப்போ 2 டயக்ராமுக்குமே 2 வேலைக்குமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஆகும். 5%க்கு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்னா -1.96. இதுவே 1%க்கு பார்த்தீங்கன்னா -2.58. இதுவே நான் ரைட் ஹெல் டெஸ்ட்டாக பார்க்குறேன்னா 2.58க்கு நம்ம எடுக்கிற மாதிரி ஆகும். ஸோ 1%ங்கிறப்ப அது வாட் எவர் ரைட் ஹெல் டெஸ்ட்டாக இருக்கலாம் இல்லை லெஃப்ட் ஹெல் டெஸ்ட்டாக இருக்கலாம், 2 வேலைக்குமே நம்ம பொதுவாக மென்ஷன் பண்ணிக்கலாம். டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபார்முலா நம்ம கிவன் டேட்டா வைஸ் சாம்பிள் மீன் மைனஸ் பாப்புலேஷன் மீன் டிவைடட் பை பாப்புலேஷன் மீன் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இன்ட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் சைஸ். இதுக்கேற்றபடி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. மக்கப் பண்ண வேண்டாம். டேட்டா என்ன, அதுக்கு ரெலவெண்ட்டாக எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுங்கிற ப்ரொசீஜர், அதோட ஃபார்முலா எப்படி எழுதணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இப்போ டேட்டாலாம் அப்ளை பண்ணலாம். இப்போ இதை ஒர்க் அவுட் பண்ணால் நமக்கு வரது -3.727 இவ்வளோ தான் வந்திருக்கு. கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா -z alpha by 2 less than z alpha by 2 then we accept h0, otherwise we reject h0. ஸோ இப்போ 5%ன்னு பார்த்தீங்கன்னா -1.96 -3.727 less than 1.96. அப்போ h0 accepted. 1% இருந்ததுன்னா நம்மளுடைய வேல்யூ நமக்கு தெரியும் -2.58, இங்கே 2.58. ஸோ அதுக்கேற்றபடி பார்த்தீங்கன்னா அக்செப்ட் ஆதா ரிஜெக்ட் ஆதான்னு பார்க்கலாம். இப்போ இந்த 2 வேல்யூவில் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் ஓகே தான், இதை விட இது கம்மி தான் நெகட்டிவ்ல இருக்கு. இது ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா -1.96 தான் கிரேட்டஸ்ட் வேல்யூ, இது லீஸ்ட் வேல்யூ தான். பட் நம்ம கண்டிஷன் லெஸ் தான் கொடுத்ததுனால ரிஜெக்ட் ஆகுது. 1%ல் பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் கிரேட்டஸ்ட் வேல்யூ ஆகும். சிம்பிள் நமக்கு கிரேட்டர் தான் இருந்திருக்கணும், இங்கே ரிஜெக்ட் ஆகுது. ஸோ 5% அண்ட் 1%ல் நமக்கு h0 ரிஜெக்ட் ஆகுது. h1 is accepted. That is the difference is highly significant. ஸோ அக்செப்ட் ஆனால் நம்ம இந்த லைன் எழுதுகிற மாதிரி இருக்கணும். ஸோ சிக்னிஃபிகண்ட்டில் ஹைலி சிக்னிஃபிகண்ட்டாக நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகுதுங்கிறத மென்ஷன் பண்ணால் போதும். இவ்வளோ தான் செகண்ட் ப்ராப்ளம் ஆன்சர். இந்த மாடலில் தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதா இருக்கும். இப்போ இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். A sample of 1000 was drawn from a normal population with a standard deviation 43 and standard deviation of sample was found to be 44. Is this difference significant? இவ்வளோ தான் கொஷின் கேட்டிருக்காங்க. அப்படின்னா இது எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது? டேட்டா பாருங்கள், எண்ணு கொடுத்துருக்காங்க அண்ட் பாப்புலேஷன் பேஸ்டாக ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மா வேல்யூ 43 கொடுத்துருக்காங்க. அண்ட் சாம்பிள் பேஸ்டாக நமக்கு கொடுத்துருக்குது 44. பாப்புலேஷன் தான் ஹையஸ்ட்டாக இருக்குமா அப்படிலாம் இல்லை, சில சமயம் நமக்கு டேட்டா மாறியும் கொடுப்பாங்க. பட் நமக்கு பாப்புலேஷன்னா என்ன, சாம்பிள்னால் என்னங்கிறது தான் தெரியணும். அதுக்கேற்றபடி டேட்டா எழுதிக்கோங்க. நல் ஹைபாத்தசிஸ்ங்கிறப்ப பாப்புலேஷன் ரெலவெண்ட்டு தான் நம்ம எழுதுவோம். சிக்மா ஈக்குவல் டு 43. Alternative hypothesis na h1 from sigma not equal to 43. Level of significance na alpha equal to 5%. Critical region grappa 5% க்கு நமக்கு என்ன வரும், 2 tail testல 1% க்கு என்ன வருங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. இது நமக்கு தெரிஞ்ச டேட்டா தான் -1.96. எல்லா ப்ராப்ளத்துக்குமே நம்ம நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ரெலவெண்ட்டாக இன்னைக்கு கிளாஸில் பார்த்த மாடல் எல்லாத்துக்குமே நம்ம இந்த டேட்டா தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா z equal to s minus a by சிக்மா பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2n. ஸோ டேட்டாலாம் எடுத்து எழுதுனீங்கன்னா நமக்கு வர ஆன்சர் 1.041. கன்க்ளூஷன் தனித்தனியாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இந்த ஆர்டர் தனியாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இது தனித்தனியாக பார்த்துட்டு ஃபைனல் ஆன்சர் வாங்க. இல்லை எனக்கு கேல்குலேட்டரில் மொத்த டர்மையுமே நான் ப்ராக்கெட்டில் எழுதிடுவேன்னு சொன்னால் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஒன்றும் அவசரம் இல்லை. இந்த ஒரு ப்ராப்ளம் தான் நீங்கள் சூஸ் பண்ணுங்கிறப்ப கரெக்டாக எழுதினாலே போதும். இதுக்கு எழுதுறதுக்குலாம் உங்களுக்கு வித்தின் 2 or 3 minutes தான் ஆகும். பட் இந்த மாடல் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே அழகாக ஒர்க் அவுட் பண்ணிடுவீங்க. Conclusion பாருங்க, -z alpha by 2 less than z alpha by 2 then we accept h0, otherwise we reject h0. ஸோ 5% டேட்டா கம்பேர் பண்ணுங்கள், 1% டேட்டா கம்பேர் பண்ணுங்கள். கம்பேர் பண்ணும்போது பாருங்கள் இந்த வேல்யூ இது ஓகே தான், இதுவும் பார்த்தீங்கன்னா ஓகே தான். ஸோ மைனஸோட பாசிட்டிவ் இது தான் கிரேட்டாக தானே இருக்கும். ஸோ 5%ல் அக்செப்டட். 1%ல் பார்த்தீங்கன்னா இதை விட இது லெஸ் தான், இதை விட இது கிரேட்டர் தான். இங்கே நெகட்டிவ், இங்கே பாசிட்டிவ்ங்கிறப்ப பாசிட்டிவ்ல லீஸ்ட் வேல்யூவும் அக்செப்டட் தான். தேர்ஃபோர் h0 இஸ் அக்செப்டட். தேர்ஃபோர் தேர் இஸ் நோ சிக்னிஃபிகண்ட் டிஃபரன்ஸ். இவ்வளோ தான் கொஷின் கொடுத்துருக்காங்க.
ஸோ இந்த மாடல் கொடுத்தாங்கன்னா நம்ம இப்படி தான் ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. இன்றைக்கி கிளாஸில் பார்த்தா இந்த 3 ப்ராப்ளமுமே நமக்கு டேட்டாஸ் என்ன கொடுத்துருக்காங்க, எந்த வே ஆஃபில் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம், இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா இந்த மாடலில் எந்த ப்ராப்ளம் கொடுத்தாலும் உங்களால் ஒர்க் அவுட் பண்ண முடியும். மேக்ஸிமம் கொஷின் ஈஸியாக கேட்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ப்ராப்ளம் கேட்டுருவாங்க. ஸோ கேட்டாங்கன்னா ஸ்கிப் பண்ணாதீங்க, டேட்டாஸ் எடுத்து எழுதுங்க. அதுக்கடுத்து உங்களுக்கே ஐடியா கிடைக்கும். நீங்கள் நார்மலாக ஒரே ஒரு தடவை நம்ம வீடியோஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு எந்தெந்த கண்டென்ட் எப்படி டேட்டா கொடுத்துருக்காங்க, எப்படி ஃபார்முலா எழுதியிருக்கோங்கிறது தெரியும். ஈஸியாக அட்டன் பண்ணலாம், மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். டவுட் இருந்ததுன்னா கணித பிழைக்கு மெயில் அனுப்புங்க. தேங்க்யூ.